வணக்கம். ஒரு பனிப்பாறைக்கும் நீங்க சம்பாதிக்கிற பணத்துக்கும் ஒரு ரகசிய கனெக்ஷன் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? என்னடா இது சம்பந்தமே இல்லாம இருக்குன்னு தோணுதா? வாங்க அந்த ஆச்சரியமான தொடர்பை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம். இதுதான் நாம இன்னைக்கு தேட போற ஒரு முக்கியமான கேள்வி. பில்லியன் கணக்குல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த பனி யுகங்களுக்கும் நாம பணத்தை எப்படி வளர்க்குறோங்கிறதுக்கும் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிற அந்த ஒரு பவர்ஃபுல் பிரின்சிபல் என்ன? இதுக்கான பதில் உங்களை கண்டிப்பா யோசிக்க வைக்கும். பாருங்க. சரி, நம்மளோட கதை எங்க தொடங்குதுன்னா ஒரு பெரிய ஜியாலஜிக்கல் மிஸ்டரியில இருந்து தான். பல 100 வருஷமா சயின்டிஸ்ட்களையே தலை சுற்ற வைத்த ஒரு மர்மம் அது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பூமி பல மைல் உயரத்துக்கு பனியால மூடப்பட்டு அப்புறம் திரும்பவும் உருகுது. இது ஏதோ ஒரு தடவை நடந்த விஷயம் இல்ல, 5 தடவை நடந்திருக்கு. அப்பா, இதுக்கு எவ்வளோ பெரிய எனர்ஜி தேவைப்பட்டிருக்கும். முதல்ல எரிமலை வெடிப்பு இல்லைன்னா புதுசா மலைகள் உருவாகிறது தான் காரணமா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா இது ஏன் திரும்ப திரும்ப ஒரு சைக்கிள் மாதிரி நடக்குதுங்கிறது தான் யாருக்குமே புரியாத புதிரா இருந்துச்சு. அந்த பெரிய மர்மத்துக்கான பதில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்துச்சு. அது ஏதோ ஒரே நாள்ல நடந்த ஒரு பெரிய சம்பவம் கிடையாது. அதுக்கு பதிலா ரொம்ப ரொம்ப மெதுவா ஆனா விடாம நடந்த ஒரு சின்ன சின்ன மாற்றம் தான் காரணம். இப்போ நாம அந்த ரகசியத்தோட மையப்புள்ளிக்கு வர்றோம். இந்த பனி யுகங்கள் உண்மையிலே எப்படி உருவாச்சுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், கூட்டு வளர்ச்சியோட அதாவது காம்பவுண்டிங்கோட உண்மையான பவர் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ப்ராசஸ் எவ்வளோ சிம்பிள்னு பாருங்களேன். ஒரு வருஷம் கோடைக்காலம் கொஞ்சம் கூலா இருக்குன்னு வைங்க. அப்போ போன குளிர்காலத்துல பெஞ்ச பனி முழுசா உருகாம கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அடுத்த வருஷம் அந்த பழைய பனி மேல இன்னும் கொஞ்சம் புதுசா பனி சேரும். இப்போ என்ன ஆகும்? இந்த வெள்ளப்பனி சூரிய வெளிச்சத்தை அப்படியே விண்வெளிக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். இதனால அந்த இடம் இன்னும் சில்லுன்னு ஆகும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. இப்படி சின்னதா ஆரம்பிச்ச பனி பல 100 வருஷங்கள்ல ஒரு கண்டத்தையே மூடக்கூடிய அளவுக்கு பெரிய பனிப்பாறையா மாறிடுது. இந்த ஒரு கோட் தான் விஷயத்தோட மொத்த சாராம்சமே. அதாவது பெரிய பனிப்பாறைகள் உருவாகிறதுக்கு எவ்வளோ பனி பெஞ்சதுங்கிறது முக்கியம் இல்ல, அந்த கொஞ்ச நஞ்ச பனி எவ்வளோ காலத்துக்கு உருகாம இருந்துச்சுங்கிறது தான் முக்கியம். ஒரு சின்ன விஷயம் பணம் தொடர்ந்து நீடிச்சா அது எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்குங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். பனிப்பாறைகள் உருவான அதே பிரின்சிபல் தான் காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வளர்ச்சி. சிம்பிளா சொல்லணும்னா வளர்ச்சி இன்னும் அதிக வளர்ச்சியை உருவாக்குது. ஒரு சின்ன ஆரம்பம் காலப்போக்கில் நம்ம நம்பவே முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ரிசல்ட்டை கொடுக்கும். சரி, இதே ஐடியா வச்சு பணத்தை எப்படி பல மடங்காக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். ஓகே, இப்போ ஜியாலஜிலேருந்து நேரா ஃபினான்ஸுக்கு ஜம்ப் பண்ணலாம். உலகத்தோட தலை சிறந்த இன்வெஸ்டர்ஸ்ல ஒருத்தர் வாரன் பஃபெட். அவரோட சக்சஸ்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையான ரகசியமும் இதுதாங்க. வாரன் பஃபெட்டோட நெட்வொர்த், அதாவது சொத்து மதிப்பு 84.5 பில்லியன் டாலர்ஸ். சும்மா தலை சுற்ற வைக்கிற ஒரு நம்பர் இது. ஆனா இந்த பணம் எல்லாம் எப்படி வந்துச்சுங்கிறது தான் இதை விட பெரிய ஆச்சரியம். உண்மையிலே ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, அவரோட மொத்த சொத்தான $84.5 பில்லியன் 99% மேல, அதாவது $84.2 பில்லியன் அவர் தன்னோட 50வது பிறந்தநாளுக்கு அப்புறம் தான் சம்பாதிச்சிருக்காரு. இதை நம்ப முடியுதா அவங்களால? இதுல இருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்? வாரன் பஃபெட் ஒரு பிரமாதமான இன்வெஸ்டர் தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அவரோட இந்த இமாலய வெற்றிக்கு உண்மையான காரணம் அவரோட இன்வெஸ்டிங் ஸ்கில் மட்டும் இல்ல, அவரை ரொம்ப ரொம்ப வருஷமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றது தான் அவரோட சீக்ரெட் வெப்பனே, டைம் தான். இந்த டைமோட பவரை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க வாங்க ஒரு கம்பேரிசன் பார்ப்போம். திறமையை விட டைம் ஏன் இவ்வளோ முக்கியங்கிறத இது நமக்கு சூப்பரா புரிய வைக்கும். ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்ப்போமா? ஒருவேளை வாரன் பஃபெட் நம்மள மாதிரி அவரோட 30 வயசுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு 60 வயசுல ரிட்டையர் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதே 22% வருஷ வருமானம் கிடைச்சிருந்தா கூட அவரோட சொத்து மதிப்பு வெறும் $11.9 மில்லியன் தான் இருந்திருக்கும். இது இப்போ இருக்கிறத விட 99.9% கம்மி. பாத்தீங்களா? அந்த ஆரம்ப வருஷங்களோட காம்பவுண்டிங் தான் இவ்வளவு பெரிய வித்தியாசத்தையே உண்டாக்கியிருக்கு. இப்போ ஒரு ரியல் வேர்ல்டு கம்பேரிசன் பார்க்கலாம். ஜிம் சைமன்ஸ்னு ஒருத்தர், அவர் ஒரு பெரிய கணித மேதை. அவர் வருஷத்துக்கு சராசரியா 66% ரிட்டர்ன்ஸ் எடுத்திருக்காரு. இது பஃபெட்டை விட 3 மடங்கு அதிகம். ஆனா சைமன்ஸோட சொத்து மதிப்பு பஃபெட்டை விட 75% கம்மி. ஏன்? அதுக்கு காரணம் சைமன்ஸ் அவரோட 50 வயசுல தான் சீரியஸா இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பிச்சார். பஃபெட்டுக்கு கிடைச்ச அந்த லாங் டைம் அவருக்கு கிடைக்கல. ஒருவேளை ஜிம் சைமன்ஸ்க்கும் பஃபெட்ட மாதிரி 70 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண டைம் கிடைச்சிருந்தா அவரோட 66% ரிட்டர்ன்ல அவரோட சொத்து மதிப்பு எவ்வளோ இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸ்கிரீன்ல பாருங்க. இந்த நம்பரை நம்மால படிக்க கூட முடியாது. இது வெறும் கற்பனை தானாலும் காம்பவுண்டிங்கோட பவர் எந்த அளவுக்கு பயங்கரமானதுன்னு இது காட்டுது இல்லையா? காம்பவுண்டிங்க்கு இவ்ளோ பவர் இருந்தும் நம்மால ஏன் அதை ஈஸியா புரிஞ்சுக்க முடியல? அதுக்கு காரணம் நம்ம மூளை யோசிக்கிற விதத்துல தான் இருக்கு. இப்போ நான் உங்ககிட்ட 8 9 தடவை கூட்டச் சொன்னா டக்குன்னு 72ன்னு சொல்லிடுவீங்க. இதுதான் லீனியர் திங்கிங், அதாவது நேர்கோட்டு சிந்தனை. ஆனா அதே 8 9 தடவை பெருக்க சொன்னா
பதில் 134 மில்லியனுக்கும் மேல. நம்ம மூளை இயல்பாவே இப்படி கூட்டல் கணக்கு மாதிரி நேரா தான் யோசிக்கும். அதனால தான் இந்த மாதிரி பெருக்கல் கணக்கு வளர்ச்சியோட வேகத்தை நம்மால சட்டுன்னு புரிஞ்சுக்க முடியறதில்ல. ரியல் லைஃப்ல இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டரோட ஹார்ட் டிரைவ் தான். பல வருஷமா அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ரொம்ப மெதுவா மெகாபைட்ஸ்ல தான் ஏறிட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு ஒரு கட்டத்துல ஜிகாபைட், டெராபைட்னு வளர்ச்சி ராக்கெட் வேகத்துல போச்சு. பாருங்க, 40 வருஷத்துல கிடைச்சது வெறும் 300 மெகாபைட்ஸ் தான். ஆனா அதுக்கப்புறம் வளர்ச்சி மில்லியன் கணக்கான மெகாபைட்ஸை தொட்டுச்சு. இதுதான் காம்பவுண்டிங்கோட குணம். மெதுவா ஆரம்பிக்கும், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல திடீர்னு எகிரிடும். சரி, இந்த பணியுகங்கள் கதை, வாரன் பஃபெட் கதை, இதுல இருந்தெல்லாம் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? அது ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி. நம்ம எல்லாரும் எப்பவுமே ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் எங்க கிடைக்கும்னு தான் தேடி ஓடுறோம். ஆனா அது எல்லா நேரத்திலயும் சாத்தியம் இல்ல. உண்மையான வெற்றிங்கிறது ஏதோ வானத்தை தொடர அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஒரு டீசென்ட்டான ரிட்டர்ன்ஸை ரொம்ப ரொம்ப காலத்துக்கு தொடர்ந்து சம்பாதிக்கிறதுல தான் இருக்கு. அப்போதான் இந்த காம்பவுண்டிங் அதோட மேஜிக்கை காட்டும். இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி ஆயிரக்கணக்கான புக்ஸ் இருக்கலாம். ஆனா எல்லாத்தோட முக்கியமான பாடம் என்ன தெரியுமா? வாயை மூடிட்டு சும்மா காத்துருங்கிறது தான். ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டை தேர்ந்தெடுத்துட்டு அதை அடிக்கடி தொந்தரவு பண்ணாம ரொம்ப காலத்துக்கு பொறுமையா காத்திருக்கணும். இந்த ஒரு வரி தான் உண்மையான சொத்தை உருவாக்குறதுக்கான சீக்ரெட். சரி, இந்த பகுதியோட இறுதியில உங்ககிட்ட ஒரு கேள்வியோட நான் விடைபெறுகிறேன். இந்த காம்பவுண்டிங் விஷயம் பணத்துக்கு மட்டும் இல்ல. யோசிச்சு பாருங்க, தினமும் நீங்க செய்யற ஒரு சின்ன எக்ஸசைஸ், தினமும் படிக்கிற ஒரு 2 பக்கம் புக்கு, இல்ல கத்துக்கிற ஒரு புது ஸ்கில், இப்படி நீங்க தொடர்ந்து செய்யற எந்த ஒரு சின்ன விஷயத்தோட பவரை உங்க வாழ்க்கையில நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க.